வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல போயிட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்க. எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் வீடியோஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மித் பஸ்டிங் டிராவல் படி யுவர் அல்டிமேட் ட்ரிப் ஆர்கனைசர். இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். அண்ட் தென் நம்ம ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டிராவல் பிளானர் வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணுவோம். பட் எங்கெங்க டிராவல் பண்ணோம்னு முதற்கொண்டு நம்ம ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். நம்மளோட அதுல அங்க இருந்து எடுத்த போட்டோஸ் வச்சு தான் நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட டிராவல் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் தான் இது. யூசர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செப்பரேட் லாகின் சிஸ்டம், எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம், சிட்டி, எங்க போயிருக்கோம் வித் போட்டோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி செக்லிஸ்ட் முதற்கொண்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த வெப் அப்ளிகேஷன்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் மேனுவலா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நோட் புக்ஸ் அந்த மாதிரி இதுல வந்து நம்ம வந்து மேனுவலா நோட் பண்ணி வச்சுக்கலாம். டைமுமே வந்து அதுக்காக ரொம்ப செலவாச்சு. எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரொபோஸ்டு சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன். இது ஜாங்கோல பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். அண்ட் தென் யூசர்ஸ் வந்து ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன்னா வந்து செக்லிஸ்ட் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் வந்து இதுல வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸா இருக்கும். அண்ட் தென் இது வந்து நம்ம வந்து ஜாங்கோல கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப எஃபிஷியன்ட்டா அண்ட் ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலாம் இந்த வெப் அப்ளிகேஷனை. ஓகேவா? அண்ட் தென் கமிங் டு ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் லாகின் பேஜ் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க டிராவல்ஸையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்ம புது டெஸ்டினேஷன் சொல்லிட்டு புதுசாகவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம செக்லிஸ்ட்டுமே நம்ம முன்னாடி ஆட் பண்ணதையும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து என்ன நம்ம ஆட் பண்ண போறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட ஓவரால் ஃப்ளோ சார்ட். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து நம்மளோட டெமோ ப்ராசஸ்க்கு வந்து போவோம். இதுதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷனோட ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். ஒன்று வந்து சைன் அப் பேஜ், இன்னொன்று வந்து லாகின். இப்போ சைன் அப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம புது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாகின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீடைல்ஸ் வச்சு நம்ம இதுல வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து லாகின் பண்றேன். நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போகும். 1 minute வெயிட். இதில் வந்து நான் பாஸ்வேர்டு வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம வந்து புதுசாகவே சைன் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் யூசர் நேம், அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சைன் அப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இதுக்குள்ள போயிடும். இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஹோம் ஸ்கிரீன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் அ டிராவல்னு ஒன்று இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம புதுசா எங்கேயாட்டு போறோம், இல்லைன்னா நம்ம வந்து ஆல்ரெடி போயிருப்போம் தெரியுமா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நேம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இமேஜ் என்ன இமேஜ் அப்படின்னு கொண்டு நம்ம இதுல என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் வியூ ஆல் மை டிராவல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம ஆட் பண்ண எல்லா டிராவல்ஸோட லிஸ்ட்டுமே நம்மளுக்கு இதுல வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் டிராவல் பிளானருக்கு போனீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஆட் செக் லிஸ்ட்னு சொல்லிட்டு இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வியூ ஆல் மை செக் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இதுலயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட செக்லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேட்டா வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டீடைல்ஸோட என்னைக்கு வந்து நம்ம ஆட் பண்ணோம்னு முதற்கொண்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து ஷோ பண்ணி இதுல காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ ஆல் மை டிராவல்ஸ்க்கு போனோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இமேஜ் நம்ம கரெக்டா ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இமேஜ்மே இதுல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் டிராவல் பிளானர்ல போயிட்டு ஆட் அ செக்லிஸ்ட் இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம செக்லிஸ்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செக்லிஸ்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலயுமே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து எடிட், இன்னொன்று வந்து டெலிட். ஏதாவது தப்பா கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெலிட் ஆகிடும். அண்ட் தென் நம்மளோட நேம் வந்து இதுல ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. பிளஸ் இப்போ வந்து நீங்க வந்து லாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து திரும்பியும் ஹோம் பேஜுக்கு வந்து வந்துடும்.
சரியா? இப்ப வந்து நம்ம வந்து டெமோ அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க அவைலபிளா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, GitHub பேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கும். ப்ராஜெக்ட்டோட GitHub ரெபாசிட்டரி பேஜ் தான் இது. ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து சோர்ஸ் கோட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்.